ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். இன்னும் சிறிது நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்கக்கூடிய வருடம் பிரபவ வருடம். ஸோ இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வருடம் பிறக்கிறதுடைய டீட்டெயிலை முதல்ல ஷேர் பண்ணுறேன். இந்த வருடம் பிறக்கிறதுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடமானது பிறக்குது. கூடவே குருவும் சனியும் கூட்டணி சேர்ந்து திரிகோணத்தில் இருக்க போகிறாங்க இந்த வருடம். அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அதுலேயும் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் பயணம் செய்ய போகுது. அதனால் இந்த புதிய வருடம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் ராசிக்கு எப்படி கிரகநிலைகள் அமைந்திருக்குதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே இந்த வருடத்தை செம்மையாக நாம் கடக்கலாம். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஆண்டுமே பிறக்கும்போது அந்த ஆண்டு நன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை மட்டும் இருக்கிறது மட்டும் பத்தாது. அதுக்கு நாம் அந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் காய் நகுத்தணும். அப்படி நாம் நகுத்தினாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இப்போ பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலனை கொடுக்கும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மை நடைபெற பரிகாரங்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் பரிகாரத்தையும் நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆண்டு பிறக்க போகுதுன்னா பிரபவ வருடம் பிறக்க போகுது. இப்போ பிறக்கக்கூடிய இந்த பிரபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசினருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பிரபவ வருடம் இப்படியெல்லாம் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். அதோடு உங்கள் ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணத்துலலாம் நிறைய கவனமாக இருக்கணும். ஸோ அதிலலாம் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரபவ வருடமானது உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல பாக்கிஸ்தானத்தில் வலுவாக பிறக்க இருக்கு. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும். வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். அதோடு மூத்தவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடம் கிடைத்துக்கிட்டே இருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். ஆனாலும் அதற்காக உங்கள் முயற்சிகள் அவசியம். கடினமாக உழைப்பது, நேர்மறையாக இருப்பது, இந்த இரண்டுமே பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுக்கும். அதனால் கடினமாக உழைங்க, நேர்மறையாக இருங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இன்னும் விரிவான பலன்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். விரிவான பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா விரிவான பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாதான் இந்த வருடம் உங்களுக்கு ஈஸியாக கடக்க முடியும். ஸோ இந்த வருடம் விரிவாக உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொது பலனாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பொது பலனாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிரபவ ஆண்டு மிதுன ராசினருக்கு தடைகளை தாண்டிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பெரிய ஆண்டாக அமையப்போகுது. ஆண்டுடைய தொடக்கத்தில் எதிர்காலம் பற்றிய சிறு கவலைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டு பிறந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு நிலைமை ஓரளவுக்கு சீராகும். சுபகாரியங்களாக உங்களுக்கு தடையின்றி நிறைவேறும். மெயினாக குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வகையில் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் அடைவீங்க. அதோடு ஆண்டுடைய முதல் பாதி பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியும் தரும். இரண்டாம் பாதியில் டிசம்பர் மாதத்திலிருந்து நிதானமாக இருக்கணும்.
மெயினாக பேச்சில் கவனமாக இருக்கணும். அதாவது ஆண்டில் பொதுவாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது, ஆபத்தும் இருக்குது. அதை நீங்கள் சமாளிக்க இரண்டாவது பாதியிலிருந்து நிதானமாக பேசணும். பேச்சில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற கவனமும் இருக்கணும். இது இருந்தால் உங்களுக்கு நன்மை தான். பொதுவாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டு இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பணவரவு பொருளாதாரம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். பணவரவு பொருளாதாரம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு பிரபவ வருடம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பெரிய பெரிய வளர்ச்சி இருக்கும். நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும். மெயினாக சேமிப்புங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். முதலீடுகள் செய்வது, நகைகள் வாங்குவது, இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலும் அதில் வருமானம் உங்களுக்கு உயரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழலாம். அதோடு தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு வரும். அதோடு புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. அந்த யோகத்தை பயன்படுத்தி அதை வாங்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். அதோடு உடல் ஆரோக்கியத்திற்கு சிறு தொகையை செலவிட நேரிடும். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். யாருக்காகவும் பணம் கடனாக வாங்கி கொடுக்க வேண்டாம். இது மெயினாக பரிந்துரை செய்கிறது வேண்டாம். மீறி பரிந்துரை செய்து பின்னாடி மாட்டிக்காதீங்க. பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது இந்த தமிழ் வருடத்துக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு பிரபவ வருடம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவ போது. ஒதுங்கி சென்ற உறவினர்கள், பிரிந்த உறவுகள், நட்புகள் இணையிறது, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. வேண்டாம் என்று சென்றவர்கள் தாமாக வந்து பேசக்கூடிய அதிசயமும் உறவில் நடக்க போகுது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பண்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளால் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பும் பெருமையும் உண்டாகும். ஆனால் நவம்பர் இறுதியிலிருந்து வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். இது தேவையற்ற மனஸ்தாபங்களை உருவாக்கலாம். அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகு ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும். ஸோ உங்களுக்கு திருமணம், காதல், குழந்தை பாக்கியம் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போதுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை, வியாபாரம், தொழில் இதில் என்ன பலன் தமிழ் புத்தாண்டில் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது நிலைப்புத்தன்மை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். அதுவும் அதிக சம்பளத்தோடு கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். வேலை தேடும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்த அதிகாரி மாற்றப்படுவாங்க. கணினி துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கதவை தட்டும். விளம்பரங்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துங்க. ஹோட்டல், இரும்பு மற்றும் பங்கு சந்தை துறைகளில் லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். பெரிய நிறுவனங்களில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்கள் உழைப்பும் முயற்சியும் அவசியம். முயற்சிக்கேற்ப வளர்ச்சி அமையும் என்பதை மறக்காமல் வேலை, தொழில், வியாபாரத்தில் இருக்கிறவங்க செயல்படுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆண்டெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தமிழ் ஆண்டில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு, உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, யாருக்கும் பரிந்துரை செய்வதோ ஜாமீன் போடுவதோ கூடாது. மூணாவது, குடும்பத்தில் உறவுகளில் கவனம் தேவை. பேச்சில் பிரச்சனை உண்டாகும், அதுக்காக தான் சொல்கிறேன். நாலாவது, பெரிய நோய் இருப்பது போன்ற வீண் பயம் வந்து போகும். அதனால் உடலை அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. அஞ்சாவது, சில வேலைகளை முடிக்க 2 முறை 3 முறை அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். அதனால் அலைந்து திரிய இருக்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணும். இந்த 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரமாக நீங்கள் புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்யணும். இதை 2 செய்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் விலகி வெற்றி தரும். ஸோ வரக்கூடிய ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய இந்த 2 பரிகாரங்களை செய்திடுங்க.
ஸோ பிரபவ வருடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.